அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஐஃபோன் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்களோட டவுட் என்னன்னு கேளுங்கப்பா. மோஸ்ட்லி வந்து இந்த மார்க்குக்கு என்ன காலேஜ் கிடைக்கும், இந்த மாதிரி காலேஜ் கிடைக்குமா, அந்த மாதிரி டவுட் வேண்டாம். டாக்குமெண்ட்ஸ் இல்லை எனி அதர் டவுட் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? சர்வேஷ், உங்கள் டவுட் என்ன கேளுங்க. சர்வேஷ், அன்மியூட் பண்ணிட்டு உங்கள் டவுட் என்னன்னு கேளுங்க. சர்வேஷ், ஹலோ. சார். கேளுங்கப்பா. சார், இப்போ டிசியில் நான் ஜென்ரல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டு. இப்போ ஓகே. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்காது. ம். ஆனால் டிசியில் வந்து ரெஃபர் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு போட்டிருக்காங்க. அதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா? இல்லைப்பா, டிசிங்கிறது கண்ணு ஒரு காமனான ஒரு திங் கண்ணு. அது வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் ரெஃபர் அதாவது என்ன கம்யூனிட்டின்னு மென்ஷன் பண்ணுறதுக்கு ரெஃபர்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஓசி, அதாவது ஓப்பன் காம்படிஷனில் நீங்கள் வந்து கம்யூனிட்டி கேட்கும்போது கிளிக் பண்ணுவீங்க ஆன்லைன் அப்ளிகேஷனில், இல்லையா? தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ம், அப்படி ஆமாம். கிளிக் பண்ணிட்டு ஆமாம். ஃபைனல் பேஜ் போகும்போது தான் நம்மளோட ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணுவோம். யாரெல்லாம் ஓசி நம்ம சரி. செலக்ட் பண்றோமோ அங்கெல்லாம் கடைசி இதுல உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ங்கிற டேபே இருக்காது. அதாவது அது அப்லோட் பண்ண சொல்லியே கேட்காது. அதே போல உங்களுக்கு சரி சார். அலாட் ஆகி காலேஜுக்கு போவீங்கல்ல, அந்த காலேஜ்லயும் ஓசின்னு நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர்ல வரும். அப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்க ஆ மாட்டேன். டிசியில ரெஃபர்னு இருக்கிறது ஒரு பிரச்சனையும் கிடையாதுப்பா. ஆ ஓகே சார். ஆல் தி சார், பெஸ்ட். இன்னொன்று ஒன்று. இப்போ ஆல் டிக்கெட் அப்ளை பண்ணும் போதும் அதை ஃபில் பண்ணிட்டு அப்ளை பண்ணுமா, இல்லை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாமா? அதாவதுப்பா, இதுல வந்து ரெண்டு விஷயம்ப்பா. ஒண்ணு வந்து நீங்க ஃபில் பண்ணிட்டும் கொண்டு போகலாம், ஃபில் பண்ணாமையும் கொண்டு போகலாம். இப்போ நீங்க கேட்கலாம், ஆ ஃபில் பண்ணிட்டு கொண்டு போகலாம், ஃபில் பண்ணாமையும் கொண்டு போகலாம், ரெண்டையும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா, ஃபில் பண்றதுங்கிறது வாட் யூ ஆர் ஆ, கோயிங் டு டூ. உங்களோட போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஒட்டுவீங்க, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டுவீங்க, ஆமாம். அவ்வளவுதான். உங்க ஆமாம். கைரேகை வைக்கலாம். ம். அந்த அட்மிட் கார்டுல என்ன எழுதியிருக்கும்? இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர் உங்களை சைன் போட சொல்லும். எங்க இன்விஜிலேட்டர் இங்க இருக்கிறாரு, ஸோ யூ கேன் நாட் சைன். உங்க இன்விஜிலேட்டரும் இப்ப சைன் போட ஆமாம். போறது இல்ல. அப்போ வித்தவுட் சைன், ம். போட்டோ, உங்க லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன் வச்சதை தான் கொண்டு போக போறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து அட்மிட் கார்டு அப்படின்றது நீங்க நீட்ல பார்ட்டிசிபேட் ம். பண்ணதுக்கான ஒரு ப்ரூஃப் தானே ஒழிய, நீட் எக்ஸாம் ஹால்ல கொடுத்ததை நம்ம ரிட்டர்ன் திருப்பி கொடுக்க முடியாதுங்கிறது தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் உட்பட எல்லாருக்குமே தெரியும், இல்லையா? ஆ ஆ ஓகே சார். அப்போ நீங்க ஆமாம். ஃபில் பண்ணாம எடுத்துட்டு போனாலும் தே அண்டர்ஸ்டுட் தட் ஆமா, ஃபில் பண்ணதை எக்ஸாம் ஹால்ல கொடுத்துருப்பாங்க, ஃபில் பண்ணாதது தான் எக்ஸ்ட்ரா காப்பி தான் நமக்கு கொண்டு வருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ ம். ஃபில் பண்ணாட்டியும் எடுத்துப்பாங்க. நீங்க போட்டோ ஓட்டிட்டு போறது, உங்க தம்பி இம்ப்ரெஷன் வச்சுட்டு போறது, இட் டசன்ட் மீன் தட் நீங்க தப்பா எடுத்துட்டு போறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ போத் ஆர் அக்செப்டட். ஓகே சார். தேங்க்யூ சார். ரெண்டுமே அக்செப்ட் பண்ணி. ஆ கார்த்திக் ஓகே சார். லைனா சர்வேஷ்க்கு டவுட் முடிஞ்சிருச்சா? சர்வேஷ், எஸ் சார். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ கார்த்தி சார். லைன்ல இருந்தா உங்க டவுட் என்ன கேளுங்க. கார்த்தி அடுத்த லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். எஸ் மேடம். சார், இப்போ வந்து தம்பி வந்து 615 பிசி சார். இப்போ எஸ் நம்ம வந்து நான் கிரீமி லேயருக்கு கீழே வந்து நம்ம அப்ளை பண்ணிருக்கோம் சார். இப்போ இந்த நான் கிரீமி லேயர் கீழே அப்ளை பண்றது ஏதாவது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குதுங்களா? நம்ம ஆல் இந்தியா கோட்டால போடலாங்களா இல்ல வேண்டாங்களா? மேம், இப்போ வந்து நம்ம நான் கிரீமி லேயர்ல அப்ளை பண்ணியிருந்தா கூட தமிழ்நாட்டுக்கு நீங்க பிசி தான். ஆல் இந்தியா கோட்டாவுக்கு மட்டும் நீங்க ஜென்ரல்ல வந்துருவீங்க. தமிழ்நாட்டுக்கு ஓகே சார். உங்க அட்மிட் கார்டு, உங்க யூஜி ஸ்கோர் கார்டு, நீட் யூஜி ஸ்கோர் கார்டு, இதுல எல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஜென்ரல் அன்ரிசர்வ்னு இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டுல நீங்க தமிழ்நாடு சார், மெடிக்கல் செலெக்ஷனுக்கு எக்ஸ்கியூஸ் அப்ளை சார். பண்ணும்போது சார், ஓபிசி கீழே வரோம் சார். ஓபிசி நான் கிரீமி லேயருங்களா? ஆமாங்க சார். நான் கிரீமி லேயர்னா அப்ப நீங்க ஓபிசி தான். ஓபிசி நான் கிரீமி லேயர்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. ஓகே சார். இப்போ அப்ப அப்ளை நீங்க பண்ணலாம் இல்லைங்களா ஆல் இந்தியா கோட்டா? கண்டிப்பா நீங்க 129 மார்க் வாங்கினவங்க கூட அப்ளை பண்ணலாங்க. 100% நீங்க அப்ளை பண்ணணும், பண்ணலாம். ஓகே சார். ஓகே சார். சார், இப்போ கண்டிப்பா இன்னொரு அப்ளை. ஒரு டவுட். எஸ் மேம். ஓகே சார். இப்போ வந்து நான் ஆல் இந்தியா கோட்டால வந்து போட்டிருக்கேன் சார். எனக்கு தமிழ்நாட்டுல கிடைக்கலங்கிற போது நான் வந்து ஸ்டேட் கவுன்சிலிங்ல போட்டிருக்கேன் இல்லைங்களா? இப்போ இந்த ரெண்டு கவுன்சிலிங் போடும்போது எனக்கு இதுல ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல கிடைச்சிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பா போய் ஏதாவது நாம தமிழ்நாட்டுல கிடைக்கல, வேற ஸ்டேட்ல கிடைச்சிருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து இப்ப சேராம நம்ம போய் ஸ்டேட் கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாங்களா? மேம், நீங்க வேற ஸ்டேட் வேணாம்னா ஃபில்லே பண்ணாதீங்கன்னு நான் சொல்றேன். ஏன் உங்களுக்கு வம்பு? சரி, ஓகே சார். இப்போ இன்னும் ஒரே ஒரு டவுட் சார். இப்போ இப் சப்போஸ் எனக்கு நீலகிரியில கிடைச்சிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் போய் வந்து பே பண்ணி ஜாயின் பண்ணலாங்களா இல்ல ஜஸ்ட் ஐ வெயிட் ஃபார் ஸ்டேட் கவுன்சிலிங்? மேம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட். நீங்க கிடைச்ச காலேஜ்ல ஜாயின் பண்ணாட்டியும் பிரச்சனை இல்லை. நோ இஷ்யூ. ஓகே யாரும் சார். சொல்ல மாட்டாங்க. ஸ்டேட் கோட்டாவில் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணி கிடைக்கிற காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம்.
செகண்ட் ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டால நீங்க நீலகிரி போடாதீங்க. என்ன காலேஜ் வேணுமோ அது மட்டும் போடுங்க. கிடைச்சா போங்க, இல்லைன்னா ஸ்டேட் கோட்டாலே இருந்துக்குங்க. ஓகே எஸ் சார், ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அடுத்த டவுட் கேட்கலாமாங்க சார்? சார் கேளுங்க. இன்னும் வந்து 12th மார்க் ஷீட் வந்து ஸ்கூல்ல கொடுக்கலீங்க சார். இப்போ நம்மள அப்ளை பண்ண சொன்னா என்ன சார் பண்றது? உங்களுக்கு அந்த இது கொடுத்துருப்பாங்களே மேடம், டெம்பரரி மார்க் ஷீட், அதை வச்சு அப்ளை பண்ணலாங்க. ஏன்னா கவர்மெண்ட் இல்ல சார், டெம்பரரி மார்க் ஷீட் எதுவும் கொடுக்கல சார். நம்ம மேம் இதுல எல்லா இருந்தா சார் ஸ்கூல்லையும் டவுன்லோட் பண்ணிருக்கேன். கொடுத்துட்டாங்களே மேடம். மேம் எல்லா ஸ்கூல்லையும் கொடுத்துட்டாங்க. நீங்க ஸ்டேட் போர்டா ஓகே சார், ஓகே சார். சிபிஎஸ்சிங்களா? அவங்க சிபிஎஸ்சிங்க சார். சிபிஎஸ்சினாலும் கூட இந்த டிஜி லாக்கர் எதுலயாவது ஒரு மார்க் ஷீட் இருக்குங்க, அதை நீங்க எடுத்துக்கங்க. அதை நீங்க டிஜி லாக்கர்லாம் அக்செப்டட் தான். டிஜி லாக்கர்ல எடுத்து வச்சுக்கேன் சார். அது ஓகே சார், அது ஓகே சார். டிஜி லாக்கர்ல அது எடுத்து வச்சுக்கேன் சார். அது ஒன்றும் அக்செப்டட், அது ப்ராப்ளம் இல்லைங்களா? ஒரிஜினலுங்க, அது ஒரிஜினல், அது அக்செப்டட். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எஸ் மேடம், எஸ் மேடம். ரியாஸ் அகமத் லைன்ல இருக்கீங்க, சொல்லுங்க. அடுத்து ரியாஸ் அகமத். ரியாஸ் அகமத், ரியாஸ் அகமத் சொல்லுங்க. ரியாஸ் அகமத் சொல்லுங்க. சார் இசி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல சார், அங்க வந்து ஜாயின் பண்ணா 1 இயர் பாண்ட் இருக்குது. ஆக்சுவலா அந்த 1 இயர் பாண்ட் டயத்துல வந்து அவங்க ஒரு சேலரி கொடுப்பாங்களா சார் ஆஃப்டர் இன்டர்ன்? கண்டிப்பா சேலரி, மந்த்லி சேலரி உண்டுங்க சார். 1 மந்த் எவ்ரி அது மந்த் எவ்வளவு சார் அது? சார். அது எனக்கு தெரியல, பட் பே ஸ்கேல் வந்து அந்த நமக்கு பிஜி அந்த சாரி அந்த எம்பிபிஎஸ் பே ஸ்கேலே உங்களுக்கு கிடைக்கும். எம்பிபிஎஸ் டாக்டர் கிடைக்கும். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா, சரிங்க சார். அதே பே ஸ்கேல் தான். இப்ப அது ஆக்சுவலா பிரேக் பண்ணா ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் சார்? அந்த 5 லேக் பே பண்ணிட்டு நம்ம பிரேக் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, 5 அது மாதிரி லேக்ஸ் பண்ணிட்டு ஃபைன் வந்தவங்களுக்கு கட்டணும். வேற ஏதாவது 5 லேக்ஸ் ஃபைன் கட்டிட்டீங்கன்னா வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. வேற நம்ம வெளியில போய் சேர்றதுக்கு ஜாயின் பண்றதுக்கு அதெல்லாம் எதுவுமே ப்ராப்ளம் இருக்காது? வெளியில போய் நீங்க ஜாயின் பண்ண ஜாபுக்கு ஆர் எனி அதர் பிஜி கோர்ஸ் ஜாயின் பண்றதுக்கு உங்களுக்கு நீட் பிஜியோ நெக்ஸ்ட் எக்ஸாம் மார்க்கை வச்சு தான் சீட் கொடுக்க போறாங்க. பிஜி மேற்படிப்புக்கு. ஜாபுக்கு உங்களுக்கு உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் வச்சு தான் பார்த்து கொடுக்க போறாங்க. எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. நீங்க பாண்டை பிரேக் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு மணி விஷயத்துல பிரச்சனையாகுமே தவிர அதர் தன் தட் எந்த பிரச்சனையும் வராதுங்க. ஓகே, ஓகே, தேங்க்யூ சார். எஸ் சார், எஸ் சார். தேங்க்யூ. ஓகே சார். ரித்து சொல்லுங்க. ரித்து லைன்ல இருக்கீங்களா? ரித்து கேக்குதுங்க? சார் ரித்து அன்மியூட் பண்ணிட்டு உங்க டவுட் கேட்கலாம். ஓகே. ரிஷிகேஷ் உங்க டவுட் கேளுங்க. ரிஷிகேஷ், சாரி ரிஷிகாந்த். அன்மியூட் பண்ணி கேளுங்க. ஹலோ சார். சொல்லுங்கப்பா. சார் குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங், சொல்லுங்கப்பா. சார் உங்க முன்னாடி வீடியோ பார்த்தேன் சார். அதுல வந்து 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து எம்பிசில 100 சீட்ஸ் சொன்னீங்க சார். 100 சீட்ஸா? ஓகே. சார் ஆனா வந்து போன வருஷம் காலேஜஸ் அந்த ரேங்க் லிஸ்ட் பார்த்தேன் சார். அதுல வந்து எம்பிசில 172 சம்திங் இருந்துச்சு சார். 72 பேர் ஓசியில போயிருப்பாங்க. அப்படி போலாமா சார் நம்ம கேஸ்ட் விட்டு? ஓசி ஓப்பன் காம்படிஷன்ல டாப் 31% ஸ்டூடெண்ட்ஸ் ஓசி ஓப்பன் காம்படிஷன்ல போவாங்க, சரியா? அப்ப டாப் 31% ஸ்டூடெண்ட்ஸ்ல எந்த கம்யூனிட்டி வேணா இருப்பாங்க. ஓசிங்கிறது இட்ஸ் நாட் எ கம்யூனிட்டி நேம், அது ஓப்பன் காம்படிஷன். மற்றதெல்லாம் கம்யூனிட்டி நேம். பிசினா பேக்வர்ட் கம்யூனிட்டி, எம்பிசினா மோஸ்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டி, அந்த மாதிரினா ஓசினா ஓப்பன் காம்படிஷன், கம்யூனிட்டி நேம் கிடையாது. அப்போ அதில் நீங்கள் அதில் எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ் போயிருப்பாங்க. அதில் 72 பேர் போயிருக்காங்கன்னா அப்போ 73வது ரேங்க்ல இருந்து தானே எம்பிசிக்குன்னு உள்ள ரிசர்வேஷன்ல கொடுப்பாங்க. அதுதான். அதனால ஸோ அதுதான் கண்ணு. வேற என்ன டவுட் கண்ணு, சொல்லுங்க கண்ணு. சார் இந்த வருஷம் வந்து 511 எடுத்திருக்கேன் சார். கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கா சார்? முன்னாடி ஒரு பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னா அவர் என்ன கடவுளா, அவருக்கு என்ன தெரியும், பாவம் அவரு அப்படிங்கிற மாதிரி தான் கண்ணு. அன்லெஸ் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்தா மட்டும்தான் நம்ம இனிமே கிடைக்குமா கிடைக்காதா சொல்ல முடியும். ஏன்னா உங்க கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல எத்தனை பேர் 500க்கு மேல வாங்கியிருக்காங்க சார்? 300 சம்திங் வாங்கியிருக்காங்க சார். 92.5 சேர்த்தி. அதை விட்டுருங்க, 7.5ல எத்தனை பேர்னு தெரியலையா? அது கரெக்டா தெரியல சார். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஸ்டிடியூட்ல 120 பேருக்கு மேல வாங்கியிருக்காங்க, 500க்கு மேல. நம்ம மொத்த சீட்டு 500 சில்லற சீட்டு தான் இருக்கு. அதனால நம்ம பார்ப்போம். பட் யூ ஆர் இன் குட் பொசிஷன், நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் த்ரில்லாவே இருக்கட்டும், சரியா?
எஸ் சார், எஸ் சார். உங்க வீடியோ எல்லாம் பார்த்து நிறைய மோட்டிவேட் ஆயிருக்கேன் சார். தேங்க்யூ கண்ணு, தேங்க்யூ கண்ணு. ஆல் தி பெஸ்ட் கண்ணு. எஸ் கண்ணு, எஸ் கண்ணு. எஸ் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். வின் எல், வின் எல்லுங்கிறவங்க லைன்ல இருக்கீங்க. உங்க டவுட் என்னன்னு கேளுங்க. வின், WINL. கேளுங்க. ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்கப்பா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் இப்போ ரீநீட்க்கு என்ன சார் பாசிபிலிட்டிஸ்? இப்போ சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் வேறு சொல்லியிருக்காங்க. அதான் கண்ணு, சிபிஐ இன்வெஸ்டிகேஷனாக இருந்தாலும் யூ சி த நம்பர் கண்ணு. அதாவது இது ரீநீட் வேணான்னு சொல்கிறவங்க, நீங்கள் ரீநீட் வேணும்னு சொல்கிறீங்களா வேணாம் சொல்கிறீங்களாங்கிறது எனக்கு தெரியாது. பட் த திங் இஸ், இப்போது யூஜிசி நெட்டு 18ஆம் தேதி கேன்சல் பண்ணாங்கன்னா ஃபியூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேன்சல் ஆகிருக்கு. அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். எகெயின் தே ஆர் கோயிங் டு ரைட் சம் ஃபியூ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான். 17 16ஆம் தேதி 15ஆம் தேதி எழுதினவங்களுக்குலாம் பிரச்சனை இல்லை. அதே போல் சிஎஸ்ஐஆர் நெட் ஆகட்டும், அதே போல் நமக்கு நீட் பிஜி ஆகட்டும், த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் டு ரைட் அப்படிங்கிறது வென் கம்பேர் டு நீட் யூஜி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ 24 லட்சம், அதாவது உலகத்திலேயே நம்பர் 1, அதாவது அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுகிற நம்பரை வச்சு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பேஸ்ட் ஆன் நம்பர் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னா அது நீட் யூஜி 2024. நீட் யூஜி தான் மொட்டையாவே. அப்ப அவ்வளோ பேருக்கு திருப்பி எக்ஸாம் வச்சு, அதுவும் இல்லாம அவங்க டைம் போக்கிக்கிட்டே இருக்காங்க. ரீநீட்னா இந்நேரம் 23ஆம் தேதி அப்பவே அனௌன்ஸ் பண்ணிருக்கலாம் இல்லையா? அதனால இதுல வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, எனக்கு என்னோட பர்சனல் வியூ நான் சொல்றேன், அண்ட் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், ரீநீட்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப குறைவு ஃபார் 24 lakh ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான். இன்னும் சொல்லணும்னா சிபிஐ என்கொயரி வச்சுட்டாங்கிறதுக்காக நம்ம வந்து ரீநீட் வந்துடும் அப்படிங்கிறது நினைக்க முடியாது. காரணம் என்ன, சிபிஎஸ்சி என்கொயரி பண்ணுவோம். அந்த என்கொயரியில யாரெல்லாம் ஃபோர்ஜரி பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் முறைகேட்டில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருவான், வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ திஸ் இஸ் த திங், ஃபேக்ட். அதனால கண்ணு, நம்ம ஜூலை 6 நமக்கு கவுன்சிலிங் நடக்கிறதுங்கிறதுல இன்னும் எதுவுமே மாற்று கருத்து வரவே இல்லை. இன்னும் யாரும் எதுவும் சொல்லவே இல்லை இல்லையா? அதனால ரீநீட்டுக்கான வாய்ப்பு குறைவு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சரி, ஹலோ பூஜா லைன்ல இருக்கீங்களா? பூஜா லைனா நான் நேம் சொல்றேங்க, அப்படியே அட்டன் பண்ணிடலாம். பூஜா சொல்லுங்க. சொல்லுங்க, டக்குன்னு டவுட் என்னன்னு கேளுங்க. வெரி குட், குட் ஈவினிங், சொல்லுங்க. சார் என்னோட நீட் ஸ்கோர் 211 சார். ஓகே சார் எனக்கு டென்டல் போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. டென்டல் பிரைவேட் கிடைக்கும். காலேஜஸ்ல சீட் டென்டல் கிடைக்கும்ல பிரைவேட் காலேஜ்ல செல்ஃப் ஃபினான்ஸ் சீட்டே கிடைக்கும். சார்? ஏதாவது ஒரு 2 டாப் காலேஜ் சொல்றீங்களா, என் கட் ஆஃப்க்கு கிடைக்கிற மாதிரி? அப்பா இங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு 19 டென்டல் காலேஜ் இருக்குப்பா. 19லையுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா மார்க் கொஞ்சம் குறைவாக இருக்குது. 100% உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ஆனால் நீங்கள் 19 காலேஜையும் உங்கள் விருப்பப்படி நான் என்ன சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டர் போடுறேன் அந்த 19 காலேஜுக்கும். பட் த திங் இஸ், 19 காலேஜும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். எங்கே கிடைச்சாலும் போய் படிங்க. டென்டலாக இருந்தாலும் சரி, மெடிக்கலாக இருந்தாலும் சரி, நீங்கள் படித்து முடிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் நீங்கள் வந்து பெரிய ஆள் ஆக போகிறீங்க. அதனால் நீங்கள் விவேகானந்தா, திருச்செங்கோடுலாம் இருக்கு இல்லையா, அங்கே விமன்ஸ் மட்டுமே டென்டல் காலேஜ் வச்சுருக்குறாங்க. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் கிடைக்கும், ஜாயின் பண்ணி படிக்கலாம். சரியா? ஓகேயாப்பா? தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட்பா. கிடைக்கும், தேங்க்யூ. ஃபினான்ஸ்லேயே உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. சசிகுமார் சார் சொல்லுங்க. சசிகுமார் சார் லைனில் இருக்கீங்களா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். எஸ் சார், சொல்லுங்க சார். சார். கண்டினியூ பேசுங்க சார். எஸ் சார். சார் கரூர்ல இருந்து பேசுறோங்க. எஸ் சார். சார் உங்களை சொல்லுங்க சார். 3 வருஷமா உங்க இதை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சொல்லுங்க சார். சார் 3 வருஷமா உங்க சேனல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ சார். எஸ் சார். சொல்லுங்க சார். சார் இப்போ வந்து என்னன்னா, எஸ் சார். இப்போ இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ் நம்ம ஃபுல்லா சாய்ஸ் லிஸ்ட்ல போடுறோம் இல்லைங்க சார்? ஆமாங்க சார். இப்போ நம்ம ஒரே ஒரு பிரைவேட் காலேஜ் மட்டும் நம்ம எதிர்பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிஎம்சி எதிர்பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எஸ் சார். நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல ஏதோ ஒரு காலேஜ் கொடுத்துட்றாங்க. ஓகே சார். நம்ம அதுல ஜாயின் பண்ணிடுறோம். எஸ் சார். சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு வந்து நம்ம சிஎம்சி மட்டும் ஃபில் போதுங்களா? பண்ணலாம் சார். செகண்ட் ரவுண்டில் ஃபில் பண்ணலாம். கிடைச்சா நீங்கள் கம்பல்சரி போகணும். கிடைக்கலன்னா நீங்கள் முன்னாடி இருந்த காலேஜ்லேயே இருந்துக்குவீங்க. ஒரு காலேஜ் மட்டும் செகண்ட் ரவுண்டுக்கு ஃபில் பண்ணலாம். கிடைச்சா நீங்கள் அந்த காலேஜுக்கு கம்பல்சரி போகணும். அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கலன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டு உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்.
ஓகே சார், ஓகே சார். இப்ப 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 இன்னொரு டவுட்டுங்க சார். இப்ப இதுல வந்து நம்ம பிரைவேட் காலேஜ்ல ஒன்னு சாய்ஸ் ஃபில் பண்றோம்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல நம்ம ஒரு அதுக்கு மேல இருக்க காலேஜ் நம்ம ஃபில் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப எஸ் சப்போஸ் நமக்கு அந்த கவர்மெண்ட் காலேஜ் வாய்ப்பு இருக்குன்னா அது கொடுத்துட்டாங்கன்னா சிஎம்சி நமக்கு கிடைக்காதுங்களா? சார், சிஎம்சிக்கு முன்னாடி ஒரு 10 காலேஜ் போட்டிருக்கீங்க, சிஎம்சி 11 போட்டிருக்கீங்கன்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுக்குவோம். அந்த 10 கல்லூரியில 10வது காலேஜ் ஓகே கிடைச்சா கூட சிஎம்சி கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கு முன்னாடி காலேஜே கிடைச்சிருது இல்லையா? அவ்வளவுதான். ஆமா அலாட் சார், ஆகி ஆமா நீங்க சார், வெளியே ஆமா. வந்துடுவீங்க. ஒரு காலேஜ் அலாட் ஆகி வெளியே வந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் காலேஜே கிடைச்சதுனாலும் அவ்வளவுதான். 10 காலேஜ்லயும் சீட் இல்லைன்னா தான் ஓகே ஓகே சிஎம்சியில் சீட் இருக்கான்னு பார்த்து உங்களுக்கு கொடுப்பான். ஓகே ஓகே ஓகே. அப்ப நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கரெக்டா பண்ணணும். நம்ம சப்போஸ் சிஎம்சி மட்டும் வேணும்னா அதை மட்டும் தான் ஃபில் பண்ணணும். சிஎம்சி மட்டும் வேணும்னா செகண்ட் ரவுண்டுக்கு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு எல்லா செகண்ட் ரவுண்ட் செகண்ட் கவர்மெண்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு உங்களுக்கு வேணுன்ற காலேஜ் மட்டும் ஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லா காலேஜும் ஃபில் பண்ணுங்க. இதுல வந்து ஓகே நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எல்லா காலேஜும் ஃபில் பண்ணணுங்கிறத நான் இங்க உறுதியா இறுதியா உங்களுக்கு எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சொல்லிடுறேன். செகண்ட் ரவுண்ட்ல ஓகே சார், வேணுன்ற ஓகே சார். காலேஜ் மட்டும் ஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூட எல்லா காலேஜுங்கிறது என்ன மீனிங்னா, அரசு மருத்துவக் கல்லூரியில மட்டுமே நான் சேர விரும்புறேன்னா 36 அரசு மருத்துவக் கல்லூரி இஎஸ்ஐ கேகே நகர் போட்டுக்கலாம். அரசு மருத்துவக் கல்லூரி ஓகே கிடைக்கலன்னா நான் பிரைவேட் காலேஜ் போறேன்னா அந்த 36+1 37 போட்டுட்டு செல்ஃப் ஃபினான்சிங்க்கு பிரைவேட் காலேஜ் ஃபில் ஓகே பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து பண்ணலாம். மகாலட்சுமி. எஸ் ஓகே சார். சார், ஓகே சார். மார்க் வந்து 675 சார் பாப்பா. கங்க்ராச்சுலேஷன் சார். கண்டிப்பா உங்களுக்கு சிஎம்சி வேணும்னா சிஎம்சி கிடைக்கும். கவர்மெண்ட்ல டாப் 5 காலேஜஸ்லயே உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆகுங்க. நீங்க தான் தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாப்பா கூட பேசி முடிவு பண்ணணும். ஓகே சார், ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார், சிஎம்சி தேங்க்யூ வெரி வேணும், மச். கிடைக்கும் உங்க மார்க்குக்கு. ஆல் தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ சார், வெரி நிகில் தேங்க்யூ, வெரி தேங்க்யூ. எஸ் சார், எஸ் சார், வெல்கம் சார். நிகில் ஜோயல் ரெக்ஸ் சொல்லுங்க. அதுக்கடுத்து ரத்னகுமார் பேசுவாரு. நிகில் குட் ஈவினிங் ஜோயல் சார். ரெக்ஸ் சொல்லுங்க. நிகிலுக்கு அப்புறம் குட் ஈவினிங் சார். நிகிலுக்கு அப்புறம் ரத்னகுமார் வெயிட் பண்ண ரெடியா இருங்க. நிகில் சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். சார் நம்ம மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு வந்துட்டு நம்ம 13.5 lakhs பே பண்ணோம்ல சார். டியூஷன் ஃபீஸ் அதோட பேமெண்ட் ஆமா, அதோட பேமெண்ட் ப்ரொசீஜர் எப்படி சார்? ஆன்லைன்ல பே பண்ணணும்ப்பா. நீங்க ஆன்லைன்ல பே பண்ணாதான் உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரே டவுன்லோட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் ஆன்லைன்ல நீங்க பே பண்ணி தான் எடுக்கணும். 13.5 லட்சம். இதுல வந்து உங்களுக்கு லிமிட் வந்து மேனேஜர் கிட்ட சொல்லி இன்க்ரீஸ் பண்ணலாம். இல்லைன்னா அந்த பேமெண்ட் அன்னைக்கு மேனேஜர் வந்து 2 லட்சத்துக்கு மேல பண்ண மாட்டேன், 4 lakhsக்கு மேல பண்ண மாட்டேன்னு அவர் சொன்னாருன்னா அந்த அன்னைக்கு உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு மேனேஜர் கிட்டே போயிட்டு எங்களுக்கு நீங்களே இந்த அக்கௌண்ட் நம்பர் இந்த சலான் நம்பருக்கு நீங்களே இந்த வித ப்ராசஸ் பண்ணி கொடுங்கன்னா அவங்க ப்ராசஸ் பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா ஆர்டிசிஜியா ஆர்டிஎஸ்ஜியா ஆர்எஸ்டிஜி அந்த அந்த இது ஒன்று இருக்கும். அந்த மெத்தட்லையும் நீங்க பண்ணலாம். இது அந்த டைம்ல தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ப்ராஸ்பெக்டஸ்ல தெளிவா கொடுப்பாங்க. ஒன்றும் ஒரி பண்ண தேவையில்லை, அது பண்ணிக்கலாம். ஓகேயா? எஸ் மகாலட்சுமி. ஓகே சார், ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகேப்பா. ரத்னகுமார் என்ன டவுட்னு கேட்குறீங்களா? அடுத்து ரத்னகுமார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்போ ரத்னகுமாருக்கு ஒரு நிமிஷம் சார். ரத்னகுமாருக்கு அடுத்து வைஷாலி ரெடியா இருங்க. ரத்னகுமார் சார் சொல்லுங்க. எஸ் சார், குட் ஈவினிங் சார். From Andhra Pradesh. சார் Hello, I am from Andhra Pradesh, sir. எஸ்பா சொல்லுங்க. எஸ் Sir, very happy that sir, we have a subscriber, we have family member from Andhra Pradesh. A warm welcome. Thanks a lot for supporting. Thank you, thank you. சொல்லுங்க. fans are you, Yes, sir. thank you. Yes, what's the doubt? Sir, which is the best course, sir? Not MBBS, veterinary, BS. Which is the best course you are asking? Not BS, dental, Except veterinary. MBBS. Except MBBS, which is the best course you are asking? Sir, except veterinary, dental, MBBS, sir. Except these three, MBBS, veterinary, BDS, which is the best course you are asking? That is your question. Next best course, sir. Next which is the best course? Next best course. Okay. See, you excluded veterinary, you excluded MBBS, you excluded BDS. Except these Yes, sir. three courses, which is the next best course you are asking? Yes, That is the Mahalakshmi. question, right? Sir. Yes, Oh. sir. I tell you the answer. Okay, pa. See, if a student is studying BA Economics after completing 3 years, if he is going for IAS coaching, and if he is trying for IAS, and if he gets passed in that examination, then he will become collector, right? Yes, sir. Now BA Economics is the best course. Second,
I studied BSc botany. Uh, everyone except my father and mother, everybody, my brother, sister, everyone asked me, why did you choose botany? Because this is the very dull course. The scope of the course is very, very less. Why did you choose botany? Like that, everybody except my father and mother, except my botany professors, all other persons asked me the same question, why did you choose botany? Because they thought, most of the people are thinking that botany is having very less scope, like that. So I was wondering, yeah, why they are asking. Because I like to study botany, so I choose botany. So I am studying botany. I wish to study botany, so I chose BSc botany. Like that I used to think. Yeah, when we choose a course based on our wish, it becomes our full responsibility to study or to complete the course with successful grades. After completing the course with successful grade, we get very good knowledge in that particular branch. If anybody have a very good knowledge in a particular branch, that person will shine in that branch or in that field. Okay? Okay, sir. Thank you, sir. Sir, Ah. but sir, the fast income and fast settlement, which course you suggest, sir? That's what, Pa. You just take a paper. You just write it down. What do you want to become? What do you want to become? You just list out the courses. You just see the advantages and disadvantages of all the courses based on your perspective. What do you think about the courses? What are the scope of the courses? Like that, you just list it out. Then you choose which course has scope, like that. But for your question, you want money. That means you want to earn a lot of money, means IT, information technology, AI, artificial intelligence, computer science, in engineering. All these three courses have high income jobs. Okay, sir. Okay, sir. Thank you, But sir. you have to study thoroughly. You have to be master in that particular field. Then only you will earn lakhs of lakhs per month. Okay? Yeah? Okay, sir. Thank you, sir. All the best for your future. Now you are thinking about income, so your future will be very brightful. You are going to earn a lot of money. All the best. God bless you. Thank you. சார் என் பேர் ராஜேஷ் குமார். வைஷாலி லைன்ல வெயிட் பண்றீங்க, சொல்லுங்கப்பா. என்ன டவுட்பா வைஷாலி? ஹாய் சார், நான் இந்த வருஷம் எனக்கு நீட்ல வந்து பார்டர் மார்க்ஸ் தான் கிடைச்சது. ஓகே. ப்ரிஃபர் பண்றது என்னன்னா, ஆல்ரெடி 2+ இயர்ஸ் வேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ வந்து எனக்கு கவர்மெண்ட் பிடிஎஸ் கிடைக்கும் ஆல் இந்தியா கோட்டால. ஓகே. ஸோ பட் ஐ வாண்ட் என்ன சொல்றதுன்னா, இப்போ நான் பிடிஎஸ்ல வந்து எனக்கு ஒரு சீட்டும் வேணும் until I get MBBS seat. ஸோ இப்போ நான் வந்து ஆல் இந்தியா கோட்டால வந்து ஒரு பிடிஎஸ் கவர்மெண்ட் ஜாயின் பண்ணிட்டு கேன் ஐ டூ ஸ்டேட் கவுன்சிலிங் ஆல்டர்னேட்டிவ்லி? இல்லப்பா, நான் என்ன கேட்குறேன், பிடிஎஸ் நீங்க இந்த வருஷம் ஜாயின் பண்ணிட்டு கவுன்சிலிங்ல கண்டினியூவா பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? எஸ் சார். இப்போ வந்து பிடிஎஸ் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைச்சதுன்னா நீங்க ஜாயின் மாப்அப் வந்து கண்டிப்பா இப்போ வந்து வந்து நீங்க ஜாயின் பண்ற சீட் அது எம்பிபிஎஸ் இருந்தாலும் சரி, பிடிஎஸ் இருந்தாலும் சரி, அது ஆல் இந்தியா கோட்டாவா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கோட்டாவா இருந்தாலும் சரி, நீங்க ஜாயின் பண்ணும்போது ஆல் இந்தியா கோட்டானா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்னா ஸ்டேட் கோட்டாவுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். ஆஃப்டர் ஜாயினிங் தே வில் கிவ் யூ ரெசிக்னேஷன் டேட். அந்த ரெசிக்னேஷன் டேட்டுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா எந்த ரவுண்ட்ல கிடைக்கிற சீட்ல வேணா நீங்க ஜாயின் பண்ணலாம் ஃபியூச்சர்ல. இஃப் யூ டோன்ட் ரிசைன், அந்த டேட்டுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணலன்னா வேற எதுலயும் போய் ஜாயின் பண்ண முடியாது. அதான், இதை ரிசைன் பண்ணலன்னா அந்த பர்டிகுலர் கட் ஆஃப் டேட்குள்ள நீங்க ரிசைன் பண்ணிடணும். அதுதான் சார். இப்போ நான் ஆல் இந்தியால வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஒரு சேஃப் சைடுக்காக நான் ஜாயின் பண்ணிடுறேன் பிடிஎஸ். ஆல்டர்னேட்டிவ்லி மாப்அப் எம்பிபிஎஸ் ஸ்டேட் கோட்டால வந்து நான் அப்ளை பண்றேன் இப்போ. ஸோ வந்து அந்த டேட்டுக்குள்ள நான் வந்து ரிசைன் பண்ணும்போது மாப்அப்க்கு முன்னாடி தான் அந்த டேட் கொடுப்பாங்கல்ல. இல்லப்பா, இல்ல அப்படி கிடையாது. ஆஃப்டர் செகண்ட் ரவுண்ட் ஆல் த சீட்ஸ் பிகம் என்ன சொல்றது, நீங்க ரிசைன் பண்ண முடியாத சீட்டா போயிடும். சோ அப்ப பெனால்டி கொடுத்துட்டு பெனால்டி 10 lakhs. பெனால்டி 10 lakhs. ஓகே சார், அதுதான் சார் கேட்டேன். இப்போ வந்து நான் அந்த டேட் தவறினதுக்கு அப்புறம் நம்ம எம்பிபிஎஸ்ல இப்ப மாப்அப்ல கிடைச்சாலுமே கூட நம்ம வந்து
சீட்டை வந்து ஹோல்ட் பண்றவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க as per தமிழ்நாடு. Hold means you already joined in that seat. நீங்க ரிசைக்னேஷன் டேட் முடிஞ்சு போயிருக்கோம். முடிஞ்சதோ முடியலையோ செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சு யாருமே ரிசைன் பண்ண முடியாதுங்கிறது ரூல்ஸ். அப்போ மாப்பப்ல உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டால நீங்க பிடிஎஸ் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஆல் இண்டியா கோட்டால மாப்பப் முடிஞ்சுதான் தமிழ்நாடு மாப்பப் வரும். தேர்ட் ரவுண்ட் மாப்பப் மீன்ஸ் அப்போ அங்க செகண்ட் ரவுண்ட் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆல் இண்டியா கோட்டால. அதுக்கப்புறம் நீங்க அந்த சீட்டை ரிசைன் பண்ண முடியாது. அப்போ நீங்க தமிழ்நாடுல 3வது ரவுண்ட் அப்போ ஆல் இண்டியா கோட்டால 3வது ரவுண்டே முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி ரிசைன் பண்ண முடியும்? ஓகே சார். அப்போ வந்து இப்போ நான் இந்த மாதிரி ஒரு டைலமால இருக்கும்போது ஸ்டேட் கவுன்சிலிங்ல போட்டாலுமே எனக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னையில கிடைக்க சான்சஸ் இருக்கு. சோ நான் இப்போ ஸ்டேட்ல அப்ளை பண்ணேன். ஸ்டேட்ல நீங்க டென்டல் சேர்ந்துட்டு அடுத்துக்கப்புறம் நீங்க அப்கிரேடேஷன் ஆர் ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். பட் இந்த வருஷம் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கேட்கறது ஓகே, போன வருஷம் செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ரீஅலாட்மெண்ட் கொடுக்கல. ஸோ இந்த வருஷம் தேர்ட் ரவுண்டில் ஸ்டேட் கோட்டாவுக்கு சொல்கிறேன். ஆல் இண்டியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும் ரீஅலாட்மெண்ட் அப்கிரேடேஷன் இருந்துச்சு. பட் ஸ்டேட் கோட்டாவில் தேர்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் கொடுக்கல மாப்பப் ரவுண்டுக்கு. இந்த வருஷம் ப்ராஸ்பெக்டஸ் வரட்டும், ரீஅலாட்மெண்ட் கொடுக்குறாங்களான்னு பார்த்துட்டு யூ ஜஸ்ட் ரீடிசைட் அகைன், யூ ஜஸ்ட் டிசைட் இட். ஓகே, ரீகன்சிடர். அப்போ நம்ம எக்ஸ்டெண்ட் பார்க்கும்போது செகண்ட் ரவுண்ட் தான் நம்மளுக்கு ஒரு ஃபைனல் இது மாதிரி தானே சார்? அது 23 24ல மாப்பப் ரவுண்ட்ல உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட் கொண்டு வரலாம் இந்த வருஷம். திஸ் இஸ் ஐ எம் டெல்லிங் 2023 கண்டிஷன், 2023 ரூல்ஸ் உங்களுக்கு சொல்றேன். அதுவும் ஃபார் ஸ்டேட் கோட்டா. ஆல் இண்டியா கோட்டாவுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றது தப்புங்கிற மாதிரி தோணும். ஏன்னா ஆல் இண்டியா கோட்டால ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்தவங்க செகண்ட் ரவுண்ட்லயும் அப்கிரேட் பண்ணலாம், தேர்ட் ரவுண்ட்லயும் அப்கிரேட் பண்ணலாம்னு ஒரு ரூல் கொடுத்துருந்தாங்க. பட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டால 22ல அந்த ரூல் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு அப்கிரேட் பண்ணலாம், செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தேர்ட் ரவுண்ட்லயே அப்கிரேட் பண்ணிக்கலான்னு. பட் 23ல என்ன ஆச்சு, ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கவங்க செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் பண்ணிக்கலாம், செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் யாருமே ரீஅலாட்மெண்ட் கேட்கக்கூடாதுன்னு ப்ராஸ்பெக்டஸ்லேயே கொடுத்து அதை தான் ஃபாலோ பண்ணாங்க. எகெயின் தேர்ட் ரவுண்டுக்கு, சாரி, இந்த 2024 கவுன்சிலிங்க்கு what rules they are going to apply, whether all India quota follow 3வது round reallotment apply follow பண்ணிக்கலாமா அப்படிங்கிறது நம்ம ப்ராஸ்பெக்டஸ் வந்ததும் முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்றேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஓகே சார், புரியுது சார். ஆல் இந்தியா வரைக்கும் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல சார் தேர்ட் ரவுண்ட் வரைக்கும்? 22ல 23ல இருந்துச்சு. 23ல ஆல் இந்தியா கோட்டால தேர்ட் ரவுண்ட் மாப்பப் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் இருந்துச்சு. சோ அப்போ இப்போ வந்து ஃபார் பெட்டர் இதுக்கு வந்து நான் வந்து ஆல் இந்தியால வந்து ஒரு, ஏன்னா இப்போ கவர்மெண்ட் இது ஸ்டேட்லயும் நம்மளுக்கு கிடைக்கும் டென்டல் கவர்மெண்ட், ஆல் இந்தியாலயும் கிடைக்கும். ஸோ பெட்டர் ஆல் இந்தியால ஜாயின் பண்ணிட்டு இன்கேஸ் தேர்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் இருந்துச்சுன்னா வி கேன் ஆப்ட்ல. ஏன்னா இப்போ வந்து ஸ்டேட்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டு இல்லைங்கிற போது நம்ம ஆல் இந்தியால வந்து போக முடியாது. இந்த டெசிஷன் நான் சொல்றேன். இப்போ நீங்க சொல்ற எல்லாமே நம்ம ஓகே இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி வச்சுக்கிறோம். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலான்னு. இதை ஃபைனலா வச்சுக்காதீங்க. ப்ராஸ்பெக்டஸ் வந்ததும் அந்த ப்ராஸ்பெக்டஸ் ரூல்ஸை பார்த்துட்டு ஓகே இப்படி இருக்கட்டும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்கலாங்கிறேன். இப்போ மனசுல ஒண்ணு வச்சிருக்கீங்க, பட் அதை ஃபைனல்னு வச்சுக்காதீங்க. Let it the information bulletin of MCC and Tamil Nadu Medical Selection come. அந்த ப்ராஸ்பெக்டஸை படிப்போம். இந்த வருஷத்துக்கு 2024க்கு என்ன அப்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன ரூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதை படி உங்களோட டெசிஷனை அமைச்சிக்கணும். ஓகே சார். சார் another doubt, இப்போ வந்து உங்களுக்கு ஆல் இந்தியால வந்து இந்த ரேங்க் வந்து இன்ஃப்ளேஷன் இருக்குல்ல ரொம்பவே அதிகமா. ஆமா. சோ அது வந்து அப்படியே ரிசம்பிள் ஆகுமா இல்ல வந்து லாஸ்ட் இயர்க்கு ஏத்த மாதிரி சிமிலரா இருக்குமா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் மாதிரி கட் ஆஃப் மார்க் இருக்குமா, கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேக்குறீங்களா மார்க்? ஆமா சார். எனக்கு இப்ப ஸ்கோர் வந்து லாஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் நம்ம ஸ்டேட் கோட்டால செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்ச மார்க் விட 2 மார்க் அதிகமா இருக்கு. போன வருஷம் இல்ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் தமிழ்நாட்டுல ஹை ஸ்கோரர்ஸோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிருக்கு. அதனால இன்ஃப்ளேஷன் மஸ்ட் பி தேர், வில் பி தேர். அதுதான் நம்ம எல்லாருமே பாக்குறது தெரியுது. ஏன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியால 2000 பேர் போடுறாங்க 600க்கு மேல. அதனால நம்ம அது பட் நீங்க சொல்றது கரெக்ட் தான். எது வந்து ஆக்சுவல் ரியாலிட்டி உண்மைன்னு தெரியாது நமக்கு. தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து எக்ஸாக்டா தெரிஞ்சு போயிடும் நமக்கு. அதுக்கு நம்ம அப்ளிகேஷன் போடுவோம், அவங்க அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று விடுவாங்க, அப்ப நமக்கு தெரியும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட் சார். என் பேர் ராஜேஷ் குமார் சார். சார் லைன்ல ஒவ்வொருத்தரா பார்க்கலாம் சார். சுபசங்கரி லைன்ல இருக்கு.
சுபசங்கரி குட் ஈவினிங் சார். சொல்லுங்க என்ன குட் டவுட்? ஈவினிங் சார். சொல்லுங்கப்பா என்ன டவுட்? சார் இப்போ நான் ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்து 36 கவர்மெண்ட் காலேஜும் போட்டு 37 இஎஸ்ஐசி கேகேநகர் போட்டு 38 பிஹெச்டி போட்டேன் சார். ஓகே. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பிஹெச்டி கிடைக்குது, செகண்ட் ரவுண்ட்ல பிஹெச்டி கிடைக்குது, தேர்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா சார்? அதுதான்ப்பா இப்போ நான் முன்னாடி சொன்னேன், வைஷாலி கேட்ட கொஷினுக்கும் இதே தான் சொன்னேன் நான். போன வருஷம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து செகண்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் இதுல வருது. பிஎஸ்ஜி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 38ஆவதா போட்டீங்க. செகண்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட்ல ஒரு 36 கவர்மெண்ட் காலேஜ் இஎஸ்ஐ கேகேநகர் திருப்பி ஃபில் பண்ணீங்க. பட் ஆனா ரீஅலாட்மெண்ட் கிடைக்கல. தேர்ட் ரவுண்ட்ல ரீஅலாட்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்கான்னா, போன வருஷம் 3வது ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் வைக்கல, கொடுக்கல ஸ்டேட் கவுன்சில். பட் 36 காலேஜ் கிடைக்காதனால சார் பிஹெச்டி எடுத்திருக்கோம், அப்படிலாம் இருக்காதா? அவன் ரீஅலாட்மெண்ட்டே இல்லன்ட்டான் மொட்டையா, ரீஅலாட்மெண்ட் கிடையாதுங்க. அப்ப நீங்க என்ன, யாருக்குமே கிடையாதுங்கிறாங்க. நீங்க செகண்ட் ரவுண்ட்ல சேர்ந்த காலேஜ் தான் ஃபைனல், அங்கே தான் இருக்கணும்னு சொல்லும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க? சோ இப்போ எனக்கு கீழ எடுத்த மார்க் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டே ஃபைனல் சீட் எடுக்கல, அப்ப அவங்க தேர்ட் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அவங்களுக்கு இன்னும் சீட் அலாட் ஆகல. அவங்க வந்து இப்போ 36 கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் ஃபில் பண்ணிட்டு வெயிட்ல இருக்கிறாங்க. அப்படிங்கிறவங்களுக்கு தேர்ட் ரவுண்ட்ல சீட் இருந்தா கிடைக்கும். ஆனா போன வருஷம் அந்த மாதிரி எந்த வேகன்சியும் தமிழ்நாட்டுக்கு வரல தேர்ட் ரவுண்ட்ல, பர்டிகுலரா எம்பிபிஎஸ்க்கு. ஏன்னா செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப் பாருங்க, பர்டிகுலரா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் இஎஸ்ஐ கேகே நகருக்கும் சொல்றேன், செகண்ட் ரவுண்டுக்கும் தேர்ட் ரவுண்டுக்கும் கட் ஆஃப்ல சேஞ்சஸ் வரல. ஓகே சார். அதனாலதான் சொல்றேன். பட் இந்த வருஷம் என்ன ரூல்ஸ் வருது பார்ப்போம். ஒருவேளை தேர்ட் ரவுண்டுக்கு ரீஅலாட்மெண்ட் இருந்தா நம்ம அப்ளை பண்ணுவோம். ப்ராஸ்பெக்டஸ் பார்த்துட்டு முடிவு பண்ணுவோம். ஓகே. சஞ்சீவ் லைன்ல இருக்கீங்களா? சஞ்சீவ் குட் ஈவினிங் சார். சார் சஜீவ் சொல்லுங்கப்பா. சஞ்சீவ் ஹரிஸ்வரன் சொல்லுங்க. ஆமா சார். சார் இப்போ 608 வாங்கியிருக்கேன் சார் பிசி. நீங்களே சொன்னீங்க சார் 11 நியூ காலேஜஸ் தான் கிடைக்கும்ட்டு, பாசிபிலிட்டி இருக்கு 11 நியூ காலேஜஸ் தான் இருக்குன்ட்டு. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்றச்சே இந்த 11 நியூ காலேஜஸ் ஃபர்ஸ்ட் போட்டுடலாமா, இல்லன்னா எப்படி சார் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றது? ஃபர்ஸ்ட் அந்த 11 நியூ மார்க்க மறந்துருங்க. 608ங்கற மார்க்க யூ ஜஸ்ட் ஃபர்கெட் யுவர் மார்க் அண்ட் ரேங்க். ஓகே சரி சார். என்ன காலேஜ் உங்களுக்கு வேணும்? சார் ஆப்வியஸா சென்னையில இருக்க காலேஜஸ் தான் சார் வேணும். அதுல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன காலேஜ் வேணும்? எம்எம்சி அதெல்லாம் வரணும் சார். your choice filling starts from MMC. ஓகே. செகண்ட் என்ன வேணும்? ஸ்டான்லி. தேர்ட் என்ன வேணும்? ஹில்பார்க். ஃபோர்த் ஓமாந்தூரார். ஃபிஃப்த் என்ன வேணும்? இப்படியே நீங்க 36 காலேஜும் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. உங்க ரேங்க்குக்கு 36 காலேஜையும் செக் பண்ணி சீட் கொடுத்துட்டு தான் அடுத்த ரேங்க் போவாங்க. நீங்க வந்து 11 நியூ மெடிக்கல் காலேஜை ஃபர்ஸ்ட் போட்டா உங்களுக்கு முதல்ல சீட்டு கொடுத்துட்டு உங்களுக்கு முன்னாடி இருக்க ரேங்க்குக்கு போக மாட்டாங்க. இப்போ யுவர் ரேங்க் என்ன, உங்க ரேங்க் வந்து 1000th ரேங்க்னா 999 ரேங்க்குக்கும் சீட் அலாட் பண்ணிட்டு தான் 1000th ரேங்க்கு வரும். உங்க ரேங்க்குக்கு கொடுத்துட்டா 1th ரேங்க்குக்கு போக போகுது. சார் இப்போ ரேங்க்னு சொல்றீங்கல்ல சார், அது வந்து நம்மளோட தமிழ்நாடோட ஜெனரல் ரேங்கா இல்லன்னா தமிழ்நாட்டிலே வர கம்யூனிட்டி ரேங்க் சொல்றீங்கல்ல சார், அத பேஸ் பண்ணி வருமா சார்? போத்பா. நீங்க என்ன கம்யூனிட்டி ஜெனரல் ரேங்க்கும் கன்சிடர் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் 31% ஆஃப் தி சீட்ஸ் வந்து ஓபன் காம்படிஷன், அதுல ஜெனரல் ரேங்க் மட்டும் தான் பாப்பாங்க. சார் அந்த ஃபர்ஸ்ட் 31% எவ்வளவு மார்க்கா இருந்தாலும் 650 மேல எவ்வளவு பேர் வாங்குனாலும் உங்களுக்கு ஓசில தான் அலாட் ஆகுமா சார்? எவ்வளவு பேர் இல்லப்பா. do you understand my thing? 31% ஆஃப் தி பீப்பிள்ங்கற அதுதான் சார். அந்த 31% என்ன மார்க்ல முடியுதுன்னு ரேங்க் லிஸ்ட் வந்தா தானே கண்ணு தெரியும். இப்போ 4000 சீட் இருக்கு. 4000 சீட்டுக்கு 31%னா 1200 சீட்டு. ஆமா சார். ஆமா. 1200 ரேங்க்ல வந்தவங்க 31%ல ஓசி ஆயிடுவாங்க எல்லாரும். அவங்க irrespective of their communities. ஓகே. என்ன கம்யூனிட்டியா இருந்தாலும் not the mark. 650க்கு மேல வாங்குனவங்க நீங்க சொல்லக்கூடாது. மொத 1200 பேர், அதாவது டோட்டல் சீட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 1300 ரேங்க் வாங்குனவங்க. இப்ப 4000 சீட்னா 31% எவ்வளவு? 1600 கிட்ட வரும். அந்த 1200 1200 ஸ்டூடெண்ட்ஸ் irrespective of their community அவங்களுக்கு சீட் அலாட் ஆயிடும். அப்ப 1201ல இருந்து கம்யூனிட்டி வில் கம். இப்போ நம்ம ஏன் ஜெனரல் சொல்றோம்? 1200 பேர்ல எத்தனை பேர் பிசி போனாங்க, எத்தனை பேர் எம்பிசி இருப்பாங்கன்னு நமக்கு இப்ப தெரியாது இல்லையா? புரியுது சார். நம்ம ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் இப்ப வந்து நான் கம்யூனிட்டி ரேங்க் வச்சு சொல்றதுங்கிறது தப்பு. புரியுது சார். புரியுது. Even after releasing the rank list,
பிசிக்கு நம்ம ரேங்க் பார்க்கணும் 26.5% ரிசர்வேஷனுக்குன்னா 1200 பேரை விட்டுட்டு தான் பார்க்கணும். மொதல் 1200 மார்க்கை புரியுது விட்டுட்டு தான் சார் பார்க்கணும். புரியுது சார் அதான் சார் சொல்லுங்க. இப்போ இது கட் ஆஃப் வந்து 70 80 ஏறுமா சார்? அந்த அளவுக்கு பாசிபிலிட்டி எல்லாம் இருக்கா எல்லாமே சார்? கற்பனை தான். எவ்ரிதிங் இஸ் ப்ரெடிக்ஷன். யார் என்ன சொன்னாலும், நான் சொன்னது எல்லாரும் சொன்னதும் ப்ரெடிக்ஷன் தான். புரியுது சார். எந்த ப்ரெடிக்ஷன் தான். ஃபார்முலாவும் இங்க ஒர்க் ஆகாது. என்ன மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாவும் ஒர்க் ஆகாது. ஏன்னா நவ் வி ஹேவ் ஆல் இண்டியா கோட்டா ரேங்க், நாட் தமிழ்நாடு ரேங்க். தமிழ்நாடு ரேங்க் இல்லாம ஜஸ்ட் ஆல் இண்டியா கோட்டா ரேங்கை புரியுது வச்சுக்கிட்டு தான் சார். ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ புரியுது சார். இவ்வளோ கட் ஆஃப் ஏறுங்கிறது எல்லாமே ப்ரெடிக்ஷன். சார் 608 எதிர்பார்க்கலாமா சார் கவர்மெண்ட் காலேஜ் சேவ்? 100% யூ டோன்ட் வரி. ஓகே சார். ஓகே சார் இப்போ கிடைக்கும் மேடம். சார் சார் ஒரே ஒரு லாஸ்ட் டவுட் சார். ஆ. சார் இப்போ சப்போஸ் வந்து கவுன்சிலிங் ஆரம்பிச்சிருது சார் ஜூலை 6 கவுன்சிலிங் சப்போஸ் ஆரம்பிச்சிருது. இல்ல, சுப்ரீம் கோர்ட் சொன்னதுபடி ஜூலை 6 கவுன்சிலிங் ஆரம்பிக்குது. சப்போஸ் சரி சார் அப்பலாம் சரி சார் நடந்தா நல்லா இருக்கும் சார். இல்ல, நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுங்கிறது இங்க விஷயம் இல்லப்பா. யாருக்கு சந்தோஷம் யாருக்கு கவலைங்கிறது இங்க விஷயம் இல்ல. தெரியுது சார். யூ ஜஸ்ட் ஃபாலோ த ரூல்ஸ். சுப்ரீம் கோர்ட் ஜூலை 6 கவுன்சிலிங் ஆரம்பிக்க சொல்லியிருக்கான். சார் அப்பனா சுப்ரீம் கோர்ட்டே திருப்பியும் ஏதாவது வேற ஏதாவது சொல்லி ரீநீட் வச்சிருச்சுன்னா அந்த கவுன்சிலிங் கேன்சல் நெக்ஸ்ட் ஹியரிங்கே பண்ணிடுவாங்க. ஜூலை 8 தானேப்பா. மேடம் நீங்க அங்க போய் கேளுங்க மேடம். ரவிக்குமார் பேசுறேன் மேடம். ஜூலை 8 தானே அடுத்த ஹியரிங். சரி சார். அப்ப சார் உங்களுக்கு புரியுதா? புரியுது சார் புரியுது சார். தேங்க்யூ சார். சரி சார் மதுமிதா லைன்ல மதுமிதா இல்லப்பா, எல்லாம் லைன்ல பாத்துட்டு இருக்கோம். இன்னொரு மீட்டிங் இன்னைக்கே இருக்கு, சண்டேங்கிறதுனால we have மீட்டிங். மதுமிதா லைன்ல இருந்தா நீங்க பேசுங்க சார். ரவிக்குமார் சார். இன்னொரு meeting இருக்கு. இப்ப பேசாதவங்க எல்லாருமே இன்னொரு மீட்டிங். மதுமதி மதுமிதா ஜி பேசுங்க. சார் நான் வந்துட்டு 7th and 8th மட்டும் அப்ராட்ல படிச்சேன். சரி. 6th 9th to 12thலாம் தமிழ்நாடு சிபிஎஸ்சில தான் படிச்சேன். ஸோ இப்போ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். 12th தான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட், நாட் ஃபார் 6th 7th 8th 9th 10th. அப்ப 12th மார்க் நாங்க வைக்க சொல்றோம். அப்போ உங்களுக்கு தேவையில்லை. சிபிஎஸ்சி 11th ஏன்னா இங்க எலிஜிபிலிட்டி ஸ்டாண்டர்ட் என்னது 12th இது சாரி எம்பிபிஎஸ் சேர்றதுக்கு 12th. வாட் மார்க் தே ஆர் கோயிங் டு ஆஸ்க் 10th and 12th. 10th என்னன்னு இருக்க போது சிபிஎஸ்சின்னு இருக்க போது, 12th என்னன்னு இருக்க போது சிபிஎஸ்சின்னு இருக்கும் போது அதுக்கு முன்னாடி என்ன படிச்சீங்கிறது இங்க கேள்வியே கிடையாது. நோ ஓகே சார். தேங்க் யூ. எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வேண்டாம். வர்ஷா லைன்ல இருந்தா உங்க டவுட்ட கேளுங்க. வர்ஷா. ஹாய் சார். சொல்லுங்க. ரவிக்குமார் சார். சொல்லுங்க. சார் நான் வந்து மார்க் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டுட்டேன். மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணலான் இருக்காங்க. ஸோ லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அண்ட் அனெக்ஷர் 1க்கு வந்து சைன் வாங்கணும்னா ஐ மீன் இயர்லி அது வந்து ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தானே சார் சைன் வாங்கணும்? ஆமா 24 இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வந்து ப்ராஸ்பெக்டஸ் வந்து அதுல இருக்க அனெக்ஷரை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க சைன் வாங்கணும். பிரின்சிபல் கிட்ட வாங்கணும். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஓகே சார். இப்போ இந்த தாசில்தார்ட்ட சைன் வாங்கணும்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் தாசில்தார் இல்ல தேவையில்லை. பிரின்சிபல்ப்பா, அவங்களே கொடுத்திருப்பாங்க. லிங்க் சர்டிஃபிகேட்லயே கீழே எந்த ஆபீசர் கிட்ட சைன் வாங்கணும்னு கொடுத்திருப்பாங்க. அங்க தாசில்தார் இல்லனா எங்க போய் தாசில்தார்ட்ட சைன் வாங்குவீங்க? If there is no place for தாசில்தார், where he will sign? அப்பாட்ட வந்து அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இல்லப்பா, உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் சொல்லுப்பா. நான் என்ன கேக்குறேன், உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் சொல்லட்டும். ஐ எம் ஆஸ்கிங் இன்னசென்ட்லி ஐ எம் ஆஸ்கிங் யூ. எனக்கு ரொம்ப வெகுளித்தனமா உங்ககிட்ட கேக்குறேன். எங்க தாசில்தாரோட சைன் போட்டு இருக்கா இல்லனா அவர் எங்க சைன் போடுவாருன்னு எனக்கு பதில் சொல்லுங்க. புரிஞ்சு சார். சிம்பிள். சார் அப்ப வந்து அனெக்ஷன் பண்ணி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு வாங்கினா போதும். ஆமா அனெக்ஷன் வந்ததும் அத பிரிண்ட் அவுட் எடுத்து தான் வாங்கணும். போன வருஷம் நான் அப்பையில இருந்து ரைசன் பண்றேன் சார். கோபால் கேக்கல சார். கோபால். ஹலோ சார், குட் மார்னிங், குட் ஈவினிங் சார். நான் அப்பையில இருந்து ரைசன் பண்றேன். கோபால் அடுத்து சரி இப்ப சொல்லுங்க. சார் ஒரு நிமிஷம், நீங்க லாஸ்டா சொன்னது எதுவுமே கேக்கல நடுவுல. இல்ல, நான் லாஸ்டா சொன்னது என்னன்னா அனெக்ஷர் வந்ததும் அதுல நீங்க வாங்கி பிரின்சிபல்ட்ட சைன் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொன்னேன். அவ்வளவுதான். ஓகே கோபால். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். நான் இப்ப வந்து பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன் சார். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க? பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் சார். பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க. நீட் வந்து கிளியர் பண்ணிட்டேன் சார். ஓகே. இப்போ கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணணும்னா என்கிட்ட எதுவுமே இல்லை சார். நான்
காப்பி பிஇ வச்சிருக்கேன் படிக்கிற சார் காலேஜ்ல பிஇ படிக்கிற காலேஜ்ல போயிட்டு நீங்க த்ரூ ஹெச்ஓடி பிரின்சிபல் கிட்ட போனஃபைட் சர்டிபிகேட் சார் குட் ஈவினிங் மிஸ்டர் செந்தில்நாதன். ஓகேயா? ஓகே சார் அப்படி வச்சு நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்.